ஓகே, நாங்க வந்து காலையில டெலிவரி வாங்கிட்டு ஆக்சுவலா எங்களுக்கு கொடுத்தது வந்து 11:30க்கு தாங்க கீ வந்து கையில கிடைச்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இருந்துச்சு. ஆனா 20 மினிட்ஸ் நம்ம போய் இன்கேஸ் ஏன் அந்த உச்சி 12 மணிக்கு கோயில் க்ளோஸ் பண்ற டைமுக்கு போகணும்னு நாங்க நேரா வீட்டுக்கு போயிட்டோம். சரி, கார் புதுசா எடுத்துட்டு எங்கேயும் போவேனா, நேரா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்க சாமி போட்டோ கிட்ட வச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து ஈவினிங் 5:30 ஆயிடுச்சுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஒரு நரசிம்மர் மாரியம்மன் கோயில்ல நரசிம்மர் சாமி இருக்காங்கன்னு பார்த்துருக்கு. நான் இது வரைக்கும் நாங்க போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைமா மலேசியா வந்ததுல இருந்து இதுதான் கோயிலுக்கு போறேன். அது நம்ம கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போகணும்னு இருந்திருக்கு. நான் நிறைய ட்ரை பண்ணேன் போறதுக்கு, பட் அமையல, சிச்சுவேஷன் அமையல. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம காரோட போறது இன்னும் ஹாப்பியா இருக்கு. ஸோ வாங்க போலாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ட்ராவல் தாங்க போனோம். ஆக்சுவலாக நம்ம கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அங்கே கோயில் கரெக்டாக ரீச் ஆகுறப்போ சரியான மழை, கீழே இறங்கவே முடியாது. அண்ட் நான் மட்டும் உள்ளே போய் கேட்டுட்டு வந்தால் அவங்க வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மழை செட்டில் ஆனோன்னா காரை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா நான் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். சரி, மழை செட்டில் ஆகட்டும்னு. மழை செட்டில் ஆகிறதுக்குள்ள ஒரு 7:30 ஆயிடுச்சுங்க. மழை செட்டில் ஆனோன்னு தான் போய் பூஜை பண்ணோம். ஓகே ஓகே அம்மோ, சூப்பரா இருக்கே. சரி, ஆல்ரைட், நாங்கள் வந்து திருப்தியாக சாமிக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. என்னதான் நீங்கள் காரை வந்து அந்த ஷோரூம்லேருந்து புதுசாக பலன்னு எடுத்தாலும் அதில் 4 பொட்டு ஒரு பூ வச்சாதான் அந்த வண்டிக்கே வந்து அழகு. அண்டு உள்ளேயே வராத பிள்ளைய போட்டு பட்டை அடிக்க வச்சுட்டேன். As long as you are happy, I'm happy. ஆனா நல்லா வந்து திருப்தியா வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாங்க. என்ன, நான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனியா சோலோ டெம்பிளா வந்து இருக்காது நிறைய இடங்கள்ல. ஸோ தேடும் போது மகாமாரியம்மன் கோயில்ல இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு. ஸோ அதை தேடி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை. சரி, ஓகே, நம்ம கார் ரேப்பிங்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் திருப்பியும் வந்து கார் புதுசாக நம்மளுக்கு கிடைக்கும். திருப்பி இன்னொருக்கா வந்து போய் செகண்ட் பூஜை வந்து நரசிம்மர்கிட்ட போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர் எல்லாரும் இருந்தாங்க. சிவன் இருந்தது. மகாமாரியம்மன் கோயில் ரொம்ப அருமையா இருந்தது. இது சீபோர்ட் ஏரியா, சீபோர்ட்னு போட்டிருந்தது. கெலான்ஜயா சீபோர்ட் ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இவ்ளோ மலையில கூட பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து நனையாம ரொம்ப கிளீனா நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு பண்ணவருமே பூஜை பண்ணவருமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா திருப்தியா இருங்க, மழை நிக்கட்டும், மழை நின்னோன்னு நீங்க எடுத்துட்டு வாங்க, முன்னாடி சுத்தி பூஜை பண்ணணும், ஏதோ அனுப்பிச்சிடலாம் போதும் அப்படின்னு கூட அவர் பண்ணிருக்கலாம். சாவி வாங்கி வச்சு சாமி முன்னாடி வச்சு கொடுத்துட்டா கூட முடிஞ்சு போயிடும். நான் அப்படிதான் சொன்னேன், சாமி கிட்ட சாவி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. மழை நிக்கட்டும், நான் சுத்தியில பூஜை பண்ணணும், காரை சுத்தி வரணும். இவங்க வந்து காருன்னு சொல்றதுல காடியை சுத்தி பூஜை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப திருப்தியா பண்ணாங்க. எனக்கும் வந்து திருப்தியா இருக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாமோ? ஃபர்ஸ்ட் டைமா? ஹலோ, என்ன பார்ட் டைமா?
இல்லை நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சு பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன். இங்கே எப்படி அடிக்கணும்னு தெரியலையே. இது எவ்வளோ போகுதாங்க? இங்கே வந்து எத்தனைக்கு அனுப்பிச்சிருக்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து நம்மளே தான் பெட்ரோல் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னே தெரியாமல் அப்படி இப்படின்னு தக்கு முக்காடி நாங்கள் ஓரளவுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி நைட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போது ராப்பிங் ஷோரூமில் இருக்கிறோம். நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு கார் ரெடி பண்ணுற கடை மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இதுவே ஒரு ஷோரூம் மாதிரி பயங்கரமாக வச்சுருக்குறாங்க. எஸ், இது ஒரு பெரிய நம்ம எப்போவுமே நம்ம சேனல் பற்றி ஒன்று தெரியும். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி யார் இதை ரொம்ப நாளாக பண்ணிருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க. சிங்கப்பூர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய சிங்கப்பூர் வெஹிக்கிள்ஸ் ஜோர் பவரில் இருக்க இவங்களோட அவுட்லெட்டில் போயிட்டு சிங்கப்பூர் வெஹிக்கிள்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபெராரிஸோட ஆப்பிங் பண்ணுறது, டிடிஎஃப் பண்ணுறது, ஓல்வோ ஷோரூம்லேருந்து இங்கே அனுப்புறது, பிஎம்டபிள்யூ ஷோரூம்லேருந்து கொடுக்குறது, இது எல்லாமே தான் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து டீடைல் சிட்டி. நான் கடை முன்னாடி காட்டுறேன். பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் இங்கே நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேஞ்ச் ரோவர், மர்க், பிஎம்டபிள்யூ, ஆடி இதெல்லாம் தான் நிற்கிது. அது கூட நம்ம டெலிவரி எடுக்கும்போது நம்ம சிங்கத்துக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அந்த சிங்கக்குட்டி பேர் என்னன்னு டெலிவரி அப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இதுதாங்க அந்த கார் ஸ்டூடியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ பெயிண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலை. பெயிண்ட் நம்மக்கிட்ட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். அந்த ஒயிட் லெக்ஸஸோட பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பெயிண்ட்டு. இப்போ நீங்கள் பெயிண்ட் கலரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது பெயிண்ட் அடிப்பாங்க. ஒன்று வந்து அது நம்மளுக்கு லாஸ், ஏன்னா அந்த திருப்பி நம்மளுக்கு ஒயிட் கலர் வேணும், அந்த லெக்ஸஸோட பெயிண்ட் வேணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று, நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி வேறு கலர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இதில் ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ அதனால தான் ரேப்பிங் பண்ண போகிறோம். ரேப்பிங்னா ஒரு ஷீட்டை வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. அது லேட்டர் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேப்பிங் கொடுத்துட்டு மற்ற காருக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றணும்னு சொல்லி இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். மோத்திக்கு வந்து விட்டுட்டு வர மனசு இல்லை. இப்போவே அவர் பையனோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாரு. பத்திரமா இருடா, வந்துடுறேன் சீக்கிரம் அப்படின்ட்டு போகிறாரு. இந்த ரேப்பிங் ப்ராசஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மாற்ற சொல்லியிருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ளோர் மேட்லேருந்து உள்ளே இருக்க லெதர், அப்புறம் பேனட்டுக்கும் பின்னாடிக்கும் பிபிஎஃப் கோட்டிங் எல்லாமே போட சொல்லியிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு 5 days டைம் கேட்டிருந்தாங்க. முடிச்சுட்டு டெலிவரி எடுக்க போகிறது தான் அடுத்தது பார்க்க போகிறீங்க. சூப்பரான கார் வெளியில் வந்துடுச்சு, இப்போ பார்க்கலாம். ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கான சூப்பரான டே இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் இன்னொரு நியூ மெம்பர் வந்து ஆட் ஆக போகிறாங்க. ஸோ அதான் அந்த ஸ்பெஷலான டே தான் இன்னைக்கு. என்ன மெம்பர்? ட்ரீம் கம் ட்ரூ அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் வெளியில் இருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்தியா விட்டு 10 இயர்ஸாக வெளியில் இருக்கோம். ஸோ நாங்கள் சிங்கப்பூரில் இருக்க வரைக்கும் இந்த தாட் கூட எங்களுக்கு வந்தது இல்லை. ஏன்னா அங்கே ஒன்று வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு அதுக்கான அவசியம் வரல. கண்ட்ரியோட சைஸ் வந்து சின்ன சைஸ், அதுக்கு நம்ம அவசியம் இல்லை. நம்ம அந்தளவுக்கு ட்ரைவும் பண்ணுறதுக்கான பிளேசஸ் கிடையாது. ஸோ எவ்ரிடே கம்யூட்டுக்கு வந்து அவசியம் இல்லை. ஆமாம், பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டெலிவரி எடுத்து பூஜை போட்டுட்டு நம்ம குட்டியை கொண்டு போய் அழகு நிலையத்தில் நம்ம விட்டுட்டு வந்திருக்கிறோம். பியூட்டி பார்லர் போயிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தானே நம்ம பொருட்களையும் பத்திரமா பார்த்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டோட ஆல்ரெடி இருக்கிற அடிஷன் வந்து ராமுவை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வீடியோ பார்த்தவங்களுக்கு. உழைப்பாளி அவர் வந்து நம்ம வீட்டை எப்படி அழகாக வச்சு பாதுகாத்துக்கிறாரோ, நம்மளையும் பார்த்துக்கிறாரோ, அதே மாதிரி தான் அடுத்த நியூ அடிஷன். அவருக்கு பேரும் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அவரை நல்லா மேக்கப்லாம் பண்ணி எங்ககிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. அப்புறமா என்ன பேருங்கிறத லேட்டரா சொல்றேன், அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் a secret. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். அந்த கலர் எப்படி வந்திருக்கு, உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, நிறைய மோத்தி வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு ஃபோனு, சோஃபா, வீட்டுக்கே வந்து பார்த்து டீட்டெயிலிங் பண்ணுவார். இப்போ அவரோட ட்ரீம் வாகனம் வந்திருக்குது. ஸோ அது கார் கீ ஹோல்டர்லேருந்து பார்த்து டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், நாங்கள் வந்து வந்தாச்சு. அண்ட் நம்ம கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டெலிவரி கொடுக்க போகிறாங்க. எல்லாமே ஃபைனல் க்ளீனிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம காரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு பண்ணி கொடுத்தவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரை வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் காட்டுறேன். ஓகே, ஸோ மக்களே, இது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் சக்தி.
நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிரதர் மாதிரி ஆகிட்டார் அவர். ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் டெய்லி பேசி ஆல்மோஸ்ட் ஒரு பிரதர் மாதிரி ஆயிடுச்சு. வண்டியை டாப் டு பாட்டம் ரெடி பண்ணது ஃபுல்லாகவே சக்தி தான் ரெடி பண்ணார். எல்லா ஐடியாஸும் நம்ம ஒரு ஐடியா நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா ஓகே நீங்கள் இதான் சொல்கிறீங்க நான் அதை பண்ணிடுறேன். அதே போல் இவங்களோட ஸ்டூடியோ பேர் வந்து டீடைல் சிட்டி கார் ஸ்டுடியோ. டீடைல் சிட்டி கார் ஸ்டுடியோ கோலாலம்பூர் பிரான்ச்சில் தான் வந்து சக்தி இருக்கார். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ சக்தி இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம அவர் உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள ரீசர்ச் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ண அளவுக்கு சக்தி எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இது இப்போ நீங்கள் இந்த ஒர்க் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா. அதே போல் சக்திகிட்ட இன்னொரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னென்னா, இல்லை நம்மளே இது ஓகே இது பண்ணலாமான்னு கேட்டாலும் இல்லை அது வேண்டாம், அது எதுக்கு வேணால் செலவு பண்ணுறீங்க, அது வேண்டாம், அது ஸ்டாப் பண்ணிடுங்க, இதை விட்டுருங்க, இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் சக்தி. சக்தி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இந்த டோட்டல் ப்ராசஸ் வண்டிக்கு? ஓகே, டோட்டல் அவங்க கேட்டாங்க எப்படி ஃபுல்லாக டோட்டல் ரீஃபர்பிஷ் பண்ணி தரணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஸோ ஃபுல் பாடி ரேப், இன்டீரியர் ஃபுல்லாக ரீஃபர்பிஷ் பண்ணி நியூ மாதிரி ஆக்கணும், ரிம்மு. ஸோ டோட்டலி அவங்களோட ஒயிட் கலர் காவை ஓவரால் ஃபுல்லாக மாற்றி ஓவரால் கிரே கலராக மாற்றி HD வெர்ஷன். அண்ட் ப்ளஸ் இந்த ஸ்டிக்கரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பாலிஷபிள், அழுக்கானாலும் பாலிஷ் பண்ணலாம். அதோட சேம் லைக் பெயிண்ட் கான்செப்ட், HD ஃபினிஷ், ஹை கிளாஸ். எவ்வளோ வருஷத்துக்கு இது தாங்கும் சக்தி? 5 years வாரண்டி. 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வாரண்டியே கொடுத்துறீங்க. 5 years நல்லா மெயின்டைன் பண்ண மோர் தென் 5 years. ஓகே. அதுக்கப்புறம் வேணும்னாலும் அதே போல் இப்போ சக்தி வச்சிருக்கிறதுல பார்த்தோம்னா டெக் ரேப்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அவங்க மெயினாக பண்ணுறாங்க. அது வந்து ஒரு USA பிராண்ட் இல்லையா? அந்த பிராண்ட் வந்து அதுக்கு QR கோடோட எல்லா டீட்டெயில்ஸோட வந்துடும். ஸோ இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் ஆச்சு, நம்ம அதை மாற்றணும்னு நினச்சாலும் திருப்பி நம்ம இங்கே கொண்டு வந்தாலும் சக்தி அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது யூனிவர்சல் கலர், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கலர் வந்து அப்படி தான் அச்சீவ் பண்ணது. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஒரு கலரை வச்சுட்டு இந்த கலர் தான் மைண்டில் இருக்குதுன்னு சொன்னது தான் போதும். ஓகே, அப்போ இந்த கேட்டலாகில் இருந்து தான் நம்ம பார்க்கணும், இந்த பிராண்டு தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணது வந்து சக்தி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சக்தி. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரேப் வந்து பெயிண்ட்டுக்கும் ரேப்புக்கும் என்ன சக்தி அட்வான்டேஜ்? என்ன ரேப் வந்துட்டு 6.5 mil திக்னஸ். ஸோ இன்டைரக்ட்லி பெயிண்ட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரேப் இன்னும் ஸ்டோன் சிப் ப்ரொடெக்ஷன். இன்னும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் நியூ கார்ஸ். இப்போ நியூ கார் வாங்கிட்டாங்க, பெயிண்ட் பிடிக்கல, ரேப் பண்ண போகிறாங்கனாக்கா ஆஃப்டர் 5 years திருப்பி உரிக்கும் போது திருப்பி அவங்க வந்து ஒரிஜினல் பெயிண்டே பார்க்கலாம். அதான் அதோட இதுக்குள்ளே. இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு 5 years கழிச்சு 10 years கழிச்சு நம்ம வேற ஒரு கொடுக்கணும்னு நினச்சா கூட உள்ளுக்குள்ள ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கும். இந்த ரேப் எல்லாம் உரிக்கும் போது இது நம்ம அதனால தான் எக்ஸ்பென்சிவான ரேப் நம்ம போடுறது காரணம் என்னன்னா உரிக்கும் போது பெயிண்ட் வராது. இதே லோக்கலான ரேப் போட்டாங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டோட சேர்த்து பிச்சுட்டு வந்துடும். இதுல வந்து அந்த எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் இது வந்து இது ரேப் தான் பண்ணியிருக்காங்களா, இது பெயிண்ட் பண்ணலையான்னு யாரால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா அதில் எந்த எட்ஜஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்டீரியர் ரேப் கூட இன்டீரியரையும் அப்படியே ஃபுல்லாக ரேப் பண்ணி எங்கேயுமே இது பெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஒரு ஐடியா தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும். ஸோ அமேசிங் ஒர்க். இந்த ஒர்க் பண்ணதே வந்து இட் டுக் எவ்வளோ நாள் ஆச்சு சக்தி இது டோட்டலாக நம்ம கொடுத்து? 5 days. பிளானிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks ஆஃப் பிளான் பண்ணி 2 weeks பிளான் பண்ணி 5 daysல சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ சக்தி, வெரி சாட்டிஸ்ஃபைட். Check the mic and make sure it sound right, boys. ஃபைனலி நம்ம தங்கக்குட்டி வந்து நம்ம கைக்கு வந்துட்டான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மோத்தி ஆஃபீஸ் கிட்ட ஒரு மகா மூகாம்பிகை டெம்பிள் வந்து கோயில் வந்து இருக்குது. சரி அங்கே போய் பார்ப்போம், சாமியை கும்பிட்டுட்டு. ஓகே, ஸோ நம்ம செல்லக்குட்டி வந்து கைக்கு வந்துட்டாரு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம செல்லக்குட்டிக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே,
ஃபர்ஸ்ட் டே டெலிவரி எடுக்கிற அன்னைக்கும் நல்ல மழை, இன்னைக்கும் காலையிலேருந்து பயங்கரமான வெயில், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை. ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கலர் பிடிச்சிருக்கா என்னன்னு வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த கோயில் தாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. மோத்தி ஆஃபீஸ்க்கும் நம்ம வீட்டுக்கும் சென்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சாமியுமே வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக தான். அதில் நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. நான் புதுசாக இருந்துச்சு, நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு சாமிக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நானும் சாவியை வந்து சாமியோட கால் கடியில் வச்சு பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டேன். இந்த கோயில் பற்றியும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆல்ரைட், நாங்கள் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆண்டி வந்து எங்ககிட்ட பேசினாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போ நம்மளை சிங்கப்பூரில் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியும். மலேசியாவில் நாங்கள் வந்ததுலேருந்தே நிறைய பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பேசினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு இவங்க வந்து கோயிலில் பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போய் பார்க்கணும். உங்க வீடியோ வந்துச்சுனாலே நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னு டக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருவேன், அதுக்கப்புறம் நான் பொறுமையா உட்காந்து பார்ப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சூப்பரான கோயில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான கோயில். ஏமா அந்த சாமி வந்து 100 வருஷம் பழமையான சாமி. அங்க வந்து மரத்துக்கு அடியில வந்து ஒரு மாரியம்மன் வந்து இருக்கிறாங்களாம். அவங்க வந்து 100 வருஷம் பழமையான சிலை. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிட்வேலி மோத்தி ஒர்க் பண்ற ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய மிட்வேலி சிட்டி மாதிரி இருக்கும். ஃபுல்லா மால் அண்ட் ஆபீஸ் பில்டிங்ஸ் அப்படி இருக்கும். அந்த கட்டும் போது இந்த கோயிலை வந்து டெமாலிஷ் பண்ணி கட்டுறதுக்கு நிறைய கரெக்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்கே சாமி இருந்திருக்கு, சின்ன கோயில். அப்போ வந்து கோயில் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் மெட்வேலி அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 பேர் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து குறி சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய கோயிலாக எழுப்புறதுக்கு இடம் கொடுத்து, அந்த கோயிலையும் நீங்கள் அதுக்கான இடம், இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம், மிட்வேலி சிட்டி ஒன் ஆஃப் த ப்ரைம் ஸ்பாட்ஸ் இல்லை, அதில் மிகப்பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கு அந்த கோயில். அப்போ இடம் கொடுத்து கட்டணும்னு சொன்னதுனால இடமும் கொடுத்து கோயிலையும் கட்டி அதுக்கப்புறமா மிட்வேலி சிட்டியும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது. நமக்கு இங்கே இருக்கிற ஒரு ஐயா வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நமக்கு மலேசியாவில் எங்கே போனாலும். ஆமா, வாங்க ஃபர்ஸ்ட் பிரசாதம் எடுத்து சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் பிரசாதம் சாப்பிடுங்க, மனசார எடுத்து நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சண்டே வந்து திருக்கல்யாணம் நடக்குது, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு திருப்தியா ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டேங்கை வந்து ஃபில் பண்ணிடணுங்க. நம்ம செல்லக்குட்டி வந்து எப்படின்னா கொஞ்சம் புஷ்டி குழந்தையா இருக்கிறனால நிறைய வந்து ஃபியூவல் இன்டேக் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லக்ஸரி கார்ஸ் சீரீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபியூவல் வந்து நிறைய இப்பதான் ஊர்ல நிறைய BMW, Benz, Audi எல்லாம் ஓடிட்டே தானே இருக்குது. ஆமா, ஃபியூவல் நிறைய குடிக்கும், ஆனா மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதே மாதிரிதான் எங்களுக்கு லக்ஸரி கார் ஓட்டுறது வந்து இது ரொம்ப புதுசு. அதனால இப்பதான் நாங்க வந்து நான் இப்பவே சொல்றேன், நான் ஊருக்குலாம் வந்தா லக்ஸரி கார்ல ஓட்டவே மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்கிற ஃபியூவல் பிரைஸ்க்கு அடிச்சு தூக்கிரும், கட்டுப்படி ஆகாது. ஆனா இங்க வந்து ஃபியூல் பிரைஸ் கம்மி, அதனால இட்ஸ் ஓகே. ஃபியூல் பிரைஸ் அப்படி ஓகே நினைக்கிறோம், இன்னும் எங்களுக்கும் தெரியல. சோ இப்பதான் போயிட்டு பையனுக்கு நரம்பு சாப்பாடு போடுறோம். பாவம் சாப்பாடு இல்லாம இருந்த பையனுக்கு இப்ப நரம்பு சாப்பாடு போடுறோம். சாப்பாடை போட்டு வண்டி வந்து வீட்டுக்கு எடுக்கிறோம். போலாம். ஓகே, சோ பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணி வச்சிட்டு நம்ம போயிடலாம். ஓகே, சாப்பாடு ஃபுல் சாப்பாடு போட்டுருக்கோம். ஃபுல் சாப்பாடுக்கு அவன் எங்களை வந்து எத்தனை நாள் கூப்பிட்டு போவான், எத்தனை நாளைக்கு கூப்பிட்டு போக மாட்டான். கொஞ்சம் தூரம் போனாலும் மறுபடியும் பசிக்குது. எத்தனை தூரம் கூப்பிட்டு போவான்னு தெரியாது, பசிக்குதுன்ற. சரி பரவாயில்ல, குழந்தை நல்லா சாப்பிட்டோம். குழந்தை சாப்பிடுதான்.
ஆல்ரைட், ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன வீடியோலேயே நிறையா பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட கார் வீடியோலையும் டெலிவரி எடுத்த வீடியோலையும் நிறைய பேர் உங்கள் விஷஸ் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அந்த வீடியோலேயே ஆக்சுவலாக வந்து ஏன் நாங்கள் இந்த கார் சூஸ் பண்ணோம் அண்ட் நம்ம காரோட பேர் எல்லாமே சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ வந்து ஆப்டாக இருக்கும். நாங்கள் டெலிவரி எடுத்தாச்சு, நம்ம குட்டி வந்து கீழே நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து மோத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஏன் நம்ம இந்த கார் சூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, நம்ம என்ன கார் சூஸ் பண்ணோம்னா லெக்ஸஸ் NX 300 சூஸ் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமெண்ட்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோ ஃபார் நிறைய பேர் சொல்லியிருந்தது கோ ஃபார் லெக்ஸஸ் தான் கண்டினியூஸாக சொல்லியிருந்தது. ஸோ அதுக்கு மெயினான ரீசன், நான் சூஸ் பண்ணதுக்கு மெயினான ரீசன் வந்து எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம். ஒன்று வந்து BMW X3, இல்லைன்னா லெக்ஸஸில் NX 300, NX 350. The last one வந்து Mercedes Benzல GLC சீரிஸ் வச்சுருந்தோம், 200 or 250 or 300. இதில் ஏதாவது ஒன்று போகலான்ட்டு வச்சுருந்தோம். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், ஹேண்ட்லிங் சூப்பீரியராக இருக்கணும். இதுதான் நான் முதல்ல பார்த்தேன். இந்த 3த்தில் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட், டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது வந்து லெக்ஸஸில். 100% BMW and Benz வந்து I felt it is far more powerful than Lexus. அதோட பிக்கப் அண்ட் ஸ்பீட் வந்து it was in another level. அது கிளியர் டிஃப்ரென்ஸ் இருந்தது. லெக்ஸஸில் வந்து அவ்வளோ வேகமான அந்த பிக்கப் இல்லை, எனக்கு தேவையான அளவுக்கு பிக்கப் இருந்தது. நான் ஒரு ரேஸ் டிரைவர் மாதிரிலாம் ஓட்ட போகிறதில்ல, ஐ மோர் ஆஃப் அ சேஃபர் டிரைவர். அதனால் எனக்கு அவ்வளோ பெரிய பிக்கப் எதுவுமே தேவைப்படல. ஈவன் இன் லெக்ஸஸ் நம்ம ஹைவேல ஓட்டும் போதெல்லாம் சோஃபார் நல்ல ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடத்துலலாம் ஓட்டுறதுக்கு ஸோ குட். இந்த ஸ்பீடில் நமக்கு தேவையானதாக இருக்குது. பட் BMW பென்ஸ் ஓட்டும்போது என்னென்னா நமக்கு அந்த டார்க் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, நம்ம அப்படி தட்டினோன்னா சொய்யன் பறக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெலாம் BMW அண்ட் பென்ஸ் வாஸ் பெட்டர். ஆனால் இதில் வந்து உட்காந்தோன்னா அப்படியே மெத்தையில் வெண்ணெய்க்குள்ளே அப்படியே போகிற மாதிரி மெதுவாக கொஞ்சம் கூட ஆடாமல் குலுங்காமல் அழகாக போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அதை என்ஜாய் பண்ண முடியணும் என்னால். அண்ட் அட் த சேம் டைம் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டி. லெக்ஸஸ் பொறுத்தளவில் எல்லாருமே சொன்ன ஒரு பாயிண்ட், இட்ஸ் ரிலையபிள் கார். திரும்ப நான் கேட்டது வந்து இட்ஸ் ரிலையபிள் கார். ஐ ஆல்சோ ஃபெல்ட் இட். நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு போய் நான் விட்டுட்டு தான் வந்தேன். பென்ஸ் அண்ட் BMW பிரிக்கோட சர்வீஸ் காஸ்ட் என்னங்கிறதையும் வெளியே போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் த காஸ்ட்டு தான் வந்து லெக்ஸஸோட சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், லெக்ஸஸோட சர்வீஸ் அவைலபிலிட்டி இஸ் அவைலபிள் அக்ராஸ் மலேசியா. ஸோ தட்ஸ் வை வி வெண்ட் வித் லெக்ஸஸ். ஸோ ஹாப்பி தட் வி மேட் தட் டெசிஷன். இது எங்களுக்கு சூட்டபுளாக இருந்தது. ஆஸ் ஐ செட், நான் சொல்லும்போதே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஆம் நாட் அ ஃபாஸ்ட் பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், பயங்கர அப்படியே ரேஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படவே மாட்டேன். அந்த டிரைவிங்கை என்ஜாய் பண்ண முடியணும், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஃபேமிலி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான நாசியா ஃபீலிங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கணும். மேடம்க்கு வந்து கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் இருக்கும், கொஞ்சம் கார் வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூடவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வி வெண்ட் வித் திஸ் லெக்ஸஸ். அண்ட் ஆல்சோ ரீசேல் வேல்யூ கான்டினென்டல் காருக்கும் லெக்ஸஸ்க்கும் கம்பேரிசனே கிடையாது. மலேசியாவில் இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சரி, நாங்கள் கேட்ட வரைக்கும், நாங்கள் விசாரித்த வரைக்கும் கோ ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வச்சுருந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சொன்னோம். சரி, நம்ம லக்ஸுரி கார்ஸ் போய்க்கலாம், அதில் SUV போய்க்கலாம். ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் நம்மளோட சைஸ்க்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். இதோட பெருசாக போனாலும் லெக்ஸஸில் RX-னு ஒரு சீரிஸ் இருக்குது, அது ரொம்ப பெருசு. ஏன்னா நானும் டிரைவ் பண்ணணும். X5 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு கரெக்டான சைஸ் வந்து இதுதான். எங்களுக்கு சைஸ் வந்து இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ SUV போகலாம், லக்ஸுரி கார்ஸ் போகலாம். அதில் எதுன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ இந்த 3 வந்துச்சு. இந்த 3யுமே நாங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும், அந்த கார்ஸ் வச்சிருக்கவங்க கிட்டேயே கூட நாங்கள் விசாரிச்சு நிறைய டைம் எடுத்தோம், டிரைவ் பண்ணி பார்த்தோம், போயிட்டு மெக்கானிக்ஸு, எக்ஸ்பர்ட்ஸு, BMW சர்வீஸ் எக்ஸ்பர்ட்ஸு, எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலைஸ் பண்ணி பேசி
அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணது வந்து லெக்ஸஸ். அண்ட் அகெயின் நான் மோத்தி சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலியாக போயிட்டு வரதுக்கு வி ஆர் ஃபேமிலி டிரைவிங். நம்ம வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மால்ஸு, அப்புறம் நான் ஆத்விக்கு டெய்லியும் போய் ஸ்கூலில் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு வருது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி லெக்ஸஸ் NX 300 வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். குடிகார பையன் தான். அண்ட் ஆமாம், அது வந்து நாங்கள் சொல்லணும், நாங்கள் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. 2 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். நல்லா சாப்பிட்டு புஷ்டி குழந்தையா இருக்குது, புஷ்டி குழந்தையா தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஊரில் இந்தியாவிலலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பென்ஸு BMW இதெல்லாம் ஃபேன்சிக்காக தாங்க, வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு இப்பதான் நாங்க வந்து ரியலைஸ் பண்றோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்க ஓன் பண்ணது இல்ல. This is our first luxury car. சோ அதோட இது என்னன்னு வந்து எங்களுக்கு இப்பதான் தெரியுது. சோ நாங்க டேங்க் ஃபில் பண்ணி தான் வெச்சிருக்கோம். வைக்க குச்சறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லிடுறோமோ. அவருடைய பெயர் ஏற்கனவே ஒரு குட்டி பையனுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, ராமுன்ட்டு. அதுலயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இவனோட பேர் ராஜா. என்னடா பழைய பேரா பயங்கரமா ராஜான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ராமுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்தது இல்லையா. என்னோட ஃபர்ஸ்ட் பெட்டோட நேம் வந்து ராமு. ராஜாக்கும் ஆக்சுவலா அந்த பெயர் காரணம் உண்டு. எதுக்காக அதுக்கு அந்த பேர் இல்ல, ராமு வந்து நிறைய பேருக்கு தெரியல, அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா, ராமு வந்து நம்ம வீட்டோட ரோபோ கிளீனர். அவர் வந்து நம்ம வீடை வந்து நல்லா சுத்தமா சொல்லிட்டோம்னா போதும் பயங்கர பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருவாரு. ராமு ஏன் நாங்க பேர் வச்சோம்னா, மோத்தியோட ஃபர்ஸ்ட் பெட் பேரு ராமு. ஸோ அவரோட ஞாபகார்த்தமா அதுக்கு வச்சோம். இவருக்கு ஏன் ராஜா? ஏன்னா அது சுத்தி வந்துட்டே இருக்கும் ராமு, நடக்கிற பக்கம் சுத்தி வருவான். ஸோ அதனால அவனுக்கு ராமுன்னு பேர் வச்சோம். இவனுக்கு வந்து ஏன் ராஜான்னு பேர் வச்சோன்னா, இதுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கு. நம்ம காஷ்மீர் போயிருந்தோம், அந்த ட்ரிப்பில் வந்து பெஹல்கம் போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்விக் வந்து அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் அப் த ஹில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் நான் தனியாக தான் போவேன், எனக்குன்னு ஒரு குதிரை கொடுங்க, நான் இந்த குதிரையில் தான் போவேன், எனக்கு வந்து குதிரை யாரும் வரக்கூடாது, நான் யாரு கூட உட்காந்து வர மாட்டேன், நான் தனியாக ரைட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு வந்து உள்ள ஒரு பயம் இருந்தது, அவ்வளோ அடிக்கு மேலே அது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில் ரிவர் கீழே போகுது, பள்ளத்தாக்கு மாதிரி ரிவர் போகுது, அதோட சேர்ந்து நடந்து போகணுங்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்கள், எங்ககிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது, அந்த ஹார்ஸ் நாங்கள் கூப்பிட்டு வரோம், அது வெரி சேஃப் ஹார்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் லீடர் வந்து அந்த ஹார்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ஹார்ஸ் மேலே வரைக்கும் அவனை கூப்பிட்டு போயிட்டு கீழே வரைக்கும் பயங்கர சேஃபாக கூப்பிட்டு வந்தது. பயங்கர கான்ஷியஸாக இருந்தது. அந்த குதிரை போகிற ஸ்டைலில் இருந்து எல்லாமே, மற்ற எந்த குதிரையுமே அந்த குதிரையை தாண்டி போகவே இல்லை. அந்த குதிரையை பார்த்தா பாக்கி எல்லா அப்புறம் தான் கேட்டோம், ஏன் இந்த குதிரையை மட்டும் யாருமே ஓவர்டேக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவர் தான் ராஜா, இந்த கூட்டத்தோட தலைவர் வந்து அவர் தான், அவரை தாண்டி மற்ற குதிரைங்கெல்லாம் முன்னாடி போக மாட்டாங்க, அவருக்கு பின்னாடி தானே. ஸோ அந்த குதிரை வந்து வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அவங்க வந்து சொன்னாங்க, இவர் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து அண்ணா மாதிரி, இவரை தாண்டி யாரும் ஓவர்டேக் பண்ணவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதாவது அது பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அந்த குதிரைனா ஒரு உட்கார்ந்த குதிரையெல்லாம் கூட கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. அந்த குதிரைனா குதிரை நல்ல பெரிய குதிரை மாதிரி கம்பீரமா இருந்துச்சு. ஆத்விக்க வந்து நான் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கல, எனக்கெல்லாம் அப்படியே உதறிச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, ஒரு கால் தடுக்குச்சுன்னா கீழே வந்து பள்ளம், பயங்கரமான அட்வென்ச்சர் ரைடு. ஆனா ஆத்விக் அந்த குதிரையில உட்கார்ந்து போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ராஜா ஃபீல். அவனே பேசிட்டே தான் வந்துட்டு இருந்தான், ராஜா ஏய் ராஜா கோ திஸ் வே. எல்லா குதிரையும் ஒரு வழியில போவாங்க, ராஜா மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் எடுத்த ரூட்ல எல்லாம் போய் லீடர் மாதிரி முன்னாடி போயிட்டே இருப்பான். சோ அந்த ஞாபகார்த்தமா ராஜா வந்து எங்களை சேஃபா கூப்பிட்டு போயிட்டு சேஃபா கூப்பிட்டு வந்தான். அதே நேம் வந்து இல்ல, அந்த ராஜாங்கிற நேம் வந்து வெரி காமன் நேம். ஆனா அது ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது அந்த நேம் பார்க்குறதுக்கு. அந்த குதிரையோட ஃபேஸில் இருந்து அது எப்படி இருக்கும்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதே நேமை இவனுக்கு வச்சிடலாம், குழந்தைய வந்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரட்டுங்கிறதுக்காக தான் we named him ராஜா. ஆமா. ஸோ ராஜா தான். என்ன பயங்கர மாடர்னான காரு, இவ்வளோ லக்ஸரியான காரு அப்படின்லாம் சொல்லி என்ன ராஜான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆமா அப்படிதான். நம்மளுக்கு வந்து இமோஷனல் கனெக்ட் வந்து நிறைய விஷயத்துல வந்து அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கணும், இந்த நேமுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், இட் ஹேஸ் டு ரிமைண்ட் சம்திங். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இந்த நேம் சூஸ் பண்ணோம். ஸோ
We'll call him Raja. ஓகே சோ நீங்களும் ராஜாக்கு எல்லாத்துக்கும் thank you எங்க பாத்தீங்கனாலும் ஹாய் சொல்லிருங்க அண்ட் நம்பர் வந்து நாங்க 7 வர மாதிரி எடுத்திருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்ட டவுட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாத்த முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க ஆக்சுவலா மலேசியால வந்து நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேக்குறீங்களோ அது மாத்திக்கலாம் பட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி மாத்தணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் எடுக்கும்போது மாத்தலாம் நீங்க உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது மாத்திக்கலாம் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மாத்திக்கலாம் நீங்க கேக்குற நம்பர் பொறுத்து காஸ்ட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக சொன்னேன் ஓகே ஸோ ஃபைனலி ராஜா குட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு ராஜாக்கு உங்கள் எல்லாத்தோட விஷஸும் வேணும் அண்ட் எங்களுக்கும் உங்கள் எல்லாத்தோட விஷஸும் வேணும் தேங்க்யூ ஸோ மச் இனிமேல் வந்து நம்ம ராஜா எடுத்துகிட்டு வெளியில் போகிற அவுட்டிங் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அண்ட் ஆத்விக்கோட ஸ்கூலுக்கு நான் பிக்கப் ட்ராப் பண்ணுற வீடியோஸும் அப்பப்போ வரும் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ